நம்ம வந்து ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். முடியும் சாதாரண ப்ளவுஸ் அதுக்கு வந்து நார்மல் சைஸ்க்கு வந்து 80 சென்டிமீட்டர் துணி வேணும். இதே கொஞ்சம் குண்டாக இருக்கிறவங்களுக்கு 90 சென்டிமீட்டர் வேணும். மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 90 வேணும். கொஞ்சம் நல்லா குண்டாக இருக்கிறவங்களுக்கு 1 மீட்டர் வேணும். இப்போ நம்ம வந்து மீடியமாக இருக்கிறவங்களுக்கு 90 சென்டிமீட்டர் துணி வாங்கிடும். இப்போ இதில் வந்து இதுதான் நேர் கொடுக்குது. இந்த சைடு கரை இருக்கும். இப்படி இழுத்தீங்கனால இது விரியாது, இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இது வந்து குறுக்கு பகுதி. இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா இப்படி விரியும். அதனால் இந்த சைடில் போடக்கூடாது. இது இந்த நேர் கரை பீஸ் இருக்கிற சைடில் தான் எப்பவுமே ஹைட் எடுக்கும். அதனால் எல்லாம் செய்யலாம். இப்போ இந்த கிளாத்தை சமமாக மடிச்சுக்கணும். ரெண்டாக மடிச்சுட்டு இந்த கரை சைடு ரெண்டும் இந்த சைடு இருக்கணும். இந்த மடிப்பு பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கணும். இந்த சைடு வச்சுட்டு இப்போ ஃபஸ்ட்டு ப்ளவுஸை வந்து மடித்து தைக்கணும். கீழே துணி விடணும். நம்ம அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்க போகிறோம். இதில் வந்து இந்த இப்படி மடித்து தைச்சிருக்கு பாருங்க பேக். இது வந்து ப்ளவுஸோட பின்பகுதி. இது வந்து மடித்து தைக்கிறதுக்கு முதல்ல துணி விடணும். அதை முதல்ல நம்ம மார்க் பண்ணிக்கணும். கீழே இருந்து இங்கே 1.5 இன்ச்சு, மார்க் பண்ணி இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுட்டு இதில் வந்து இந்த கால் பகுதியை ஒரு சிங்கிள் மடிப்பு மடித்து அப்புறம் தான் இதை இன்னொரு மடிப்பு இந்த அளவுக்கு மடிக்கணும். அதுக்கு ஒரு சின்ன கோடு போட்டுக்கணும் இது மடிக்கிறதுக்கு. இதை போட்டுட்டு இப்போ இந்த ப்ளவுஸோட ஹைட் எடுக்கணும். ப்ளவுஸோட உயரம் வந்து இந்த டாட் இருக்குல்ல, இந்த பேக்கில் ஒரு டாட்டு பிடிச்சிருக்கோம். அதுக்கு நேராக ஒரு அளவு எடுத்துக்கணும். இந்த ப்ளவுஸோட உயரம் வந்து இப்போ 13 இன்ச்சு இருக்குது. இதுக்கு எக்ஸ்ட்ரா இங்கே மடித்து தைக்கிறதுக்கு நம்ம துணி விட்டுட்டோம். இங்கே மேலே இந்த ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துக்கு ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்துக்கணும். அப்போ 13.5 இன்ச்சு. இந்த உயரம் வந்து இந்த கோட்டிலேருந்து இது 13.5 இன்ச்சு. இதை ஒரு மார்க் பண்ணிக்கணும். 13.5 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸோட அகலத்தை நம்ம எடுக்கணும். இதோட உள்பகுதியிலே நம்ம அளவு எடுத்துக்கலாம். இந்த ப்ளவுஸோட உள்பகுதியை இப்படி நல்லா விரித்து போட்டுட்டு புதுசாக கற்றுக்கிறவங்களாம் இது மாதிரி ப்ளவுஸை விரித்து அளவு எடுத்து தைச்சி கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை விரிச்சுக்கணும். விரித்து போட்டுட்டு இப்போ ஒரு சில இப்போ சின்ன நெக்காக இருக்கிறதுக்கு இப்படி எடுத்துடலாம். ஆனால் நெக்கே நல்லா லோவாக இருக்கும்போது இப்படி விரித்து அளவு எடுக்கும்போது இது அகன்றுடும். அதனால் இதை ஸ்ட்ரைட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ரைட் பண்ணி இப்படி அளவு நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு ப்ளவுஸை அதுக்கு பிறகு அளவு எடுக்கணும். இப்போ இந்த ப்ளவுஸோட அளவு வந்து 19 இன்ச்சு இருக்குது. இந்த ப்ளவுஸோட ஃபிட்டிங் அளவு வந்து 19 இன்ச்சு. இதுக்கு எக்ஸ்ட்ரா 2 சைட்லேயும் 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டுக்கணும். அப்போ 19 ப்ளஸ் 1.5 1 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு, அப்போ 11 இன்ச்சு வரும். இதோட ப்ளவுஸோட அகலம் வந்து 11 இன்ச்சு. இப்போ இந்த ஹைட்டையும் அகலத்தையும் மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு இதில் தான் ஷோல்டர் அளவு எடுக்கணும். இந்த மீடியம் சைஸ் உள்ளவங்களுக்கு ஷோல்டர் அளவு 6 இன்ச்சு வரும். மொத்தம் நெக்கு ப்ளஸ் ஷோல்டர் அளவு. இதில் வந்து நெக்கோட அளவு 3 இன்ச்சு, இந்த ஷோல்டரோட அளவு 3 இன்ச்சு. இப்போ ஸ்லீவோட அளவு வந்து நார்மல் ப்ளவுஸுக்கு
5.5 இன்ச்சு வச்சுக்கணும். இதுவே இந்த அளவுக்கு, இதுவே லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் 6 இன்ச் வரும். இந்த ஷோல்டரில் மார்க் பண்ண அளவையும் இந்த அளவையும் இதோட ஒரு ஸ்கொயராக ஒரு போட்டுக்கிட்டு இப்போ இந்த எண்டுலேருந்து 1.5 இன்ச்சு. இது நம்ம ப்ளவுஸோட ஃபிட்டிங் அளவு. இது ஷோல்டர் அளவு மார்க் பண்ணியிருக்கோமாக்க இதுலேருந்து ஆம்கோல் அளவு ப்ளவுஸை வச்சு காட்டுறது. ப்ளவுஸ் கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு தையலுக்கு விட்டுருக்கோம். இங்கே கரெக்டான அளவில் இதை வச்சுட்டு இப்போ இந்த ஷோல்டர் அளவை மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ இது எக்ஸ்ட்ரா தையலுக்கு வருது. அதேமாரி இங்கே ஸ்லீவுக்கு இங்கே வரும் 1/2 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா. ஏன்னா ஸ்டிச்சிங் போட்டோம்னா இந்த இடத்துல வரும் கரெக்டாக. அப்போ இதோட அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இந்த ப்ளவுஸோட அகலத்தை நம்ம இங்கே எடுத்தோம்ல உள்பகத்தில் 19 இன்ச்சு. நீ எப்பவுமே உள்பகுதியிலே அளவு எடுத்துக்கிட்டா தான் நமக்கு கரெக்டான அளவு கிடைக்கும். இந்த ஸ்டிச்சிங்லேருந்து இந்த ஆம்கோல் தையல் வரைக்கும் 19 இன்ச்சு இருக்குது. அதை இங்கே மார்க் பண்ணுவோம். இங்கே மார்க் பண்ணிடுவோம் 19 இன்ச்சு. இது 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு விட்டது. இந்த ப்ளவுஸை இப்படி நல்லா கரெக்டாக மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்போ நெக்கோட அளவு, பேக் நெக்கோட அளவு எடுக்க போகிறோம். இப்போ இதை மடிச்சுட்டு இந்த எண்டில் வச்சு இதை மார்க் பண்ணிக்கணும். இதோட 1/2 இன்ச்சு மேலே ஏற்றிக்கணும். அப்போ இங்கே தைச்சோம்னா கரெக்டாக இந்த இடத்துல வரும் தையல். மார்க் பண்ணிவிட்டு இப்போ ப்ளவுஸ் எடுத்துக்கணும். இப்போ இந்த ஆம்கோல் இந்த கார்னர்லேருந்து இங்கே 1.5 இன்ச்சு அளவு வச்சு அப்படியே ஒரு க்ளவ் போட்டுக்கணும். இது இப்போ கை அளவு மார்க் பண்ணியாச்சு. இப்போ நெக் அளவு மார்க் பண்ண போகிறோம். இந்த 3 இன்ச்லேருந்து இங்கே 7.5 வருது. இப்போ இது இதையும் ஸ்கொயர் போட்டுட்டு இதுக்கு ஸ்கொயர் போட்டு இப்போ நமக்கு எவ்வளோ அகலம் டீப்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நெக்கோட அளவை மார்க் பண்ணிக்கணும். இப்போ இப்போ கட் பண்ண போகிறோம். இந்த சிஸ்டரை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3ல் ஒரு பாகம் தான் ஓப்பன் பண்ணி கட் பண்ணணும். ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி கட் பண்ணக்கூடாது. அதனால் இந்த அளவுக்கு தான் கட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணணும். இப்போ இருக்குது நெக்கு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிட்டு இப்போ ஷோல்டர் கட் பண்ணிட்டு ஸ்லீவ் கட் பண்ணிட்டு இப்போ இதோட அளவு நம்ம இங்கே மார்க் பண்ணிக்கணும். இங்கே தான் தையல் வரணும். இப்போ இதை மாதிரி இங்கே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கோம்ல, இதையும் ஒரு மார்க் பண்ணிக்கணும். இது மடிச்சு தைக்கிறது. இதோட ஃபோல்ட் பண்ணுறது. இப்போ மடிச்சு தைக்கிறது. இப்போ இது என்ன செய்யணும், இங்கே ஒரு கிராஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது எக்ஸ்ட்ரா இருக்கும். இடுப்போட அளவுக்கு ஃபிட்டிங். இப்போ கரெக்டானது. இது பேக் பீஸ்.
இப்போ இது முழுசாக கட் பண்ணியாச்சு, பேக் பீஸை கட் பண்ணியாச்சு. இதோட இந்த மடிப்பு அப்படி மடித்து இப்படி வச்சுக்கணும். இப்போ இந்த இடுப்போட அளவு வந்து நம்ம பெண்களுக்கு எப்பவுமே இடுப்பு வந்து சின்னதாக இருக்கும். அப்போ இந்த இடத்துல 2 டாட் பிடிச்சா தான் கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும். அதுக்கு இந்த டாட் எப்படி மார்க் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த ப்ளவுஸை விரிச்சு போட்டு பாருங்கள். இதில் வந்து இந்த 2 டாட் இருக்குது. இது எப்படி சென்டர் பண்ணி பிடிக்கிறதுன்னு சொல்கிறேன் நான். இப்போ இந்த ஷோல்டருக்கு இந்த ஷோல்டரை சென்டர் பண்ணிக்கணும். சென்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 1/2 இன்ச்சு இதை எப்படி மார்க் பண்ணிக்கணும். அதேமாரி இந்த ஷோல்டருக்கும் சென்டர் பண்ணிவிட்டு இந்த டாட்டோட அகலம் வந்து 1/2 இன்ச்சு, ஹைட் வந்து 4 இன்ச்சு. இதை பிடிக்கும் போது எப்படின்னா இங்கேருந்து இப்படி கிராஸாக வரணும். இங்கே வந்து அப்படியே பாயிண்டில் வந்து நிற்கணும். கரெக்டாக டாட். இது பேக் பீஸில் எல்லா வேலையும் ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு. எப்படி வச்சுக்கணும்.